வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல தேவையில்லை. அவர்களின் இல்லறம் வந்ததிலிருந்தே மைக்கு பெரிய பிரச்சனை தான் எப்போ அடிச்சுட்டே இருக்கு, இருக்கு. இந்த மைக்கை கொடுங்க, ஆனா இந்த மைக்கை கொடுத்துருங்க. மாணவர்கள் இருவரும் ரத்த படித்தவர்கள். ஒரு குவார்டர் வாங்கி தண்ணி அடிக்கிறான்னு வச்சு அவனுக்கு அந்த குவார்டர் அடிக்கும் போது மகிழ்ச்சி இருக்கும். ஆனா மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது திருடி அதன் பிறகு நாம மகிழ்ச்சி அடையணும். அவன் மனசுக்குள்ளே அந்த உறுத்தல் இருக்கும் பாருங்க, அதுதான் குற்றம். அதை போல பொது வாழ்க்கையில் குற்ற உணர்வுடன் கூடிய மகிழ்ச்சியை பெற்றால் அதிலே ஒரு முழுமை தெரியாது. குற்ற உணர்வே இல்லாமல் நியாயத்தோடு, நாணயத்தோடு, நேர்மையோடு பலரின் பாராட்டுக்களை பெறும் வகையில் ஒன்றை நாம் சாதிக்கிற போது நாம் அடைகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் உச்சம். ஏன்னா அவ்வளவு எளிதாக நம்மை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. 2 சீட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமா கேட்கிறாங்க. அந்த 2 சீட்டு இல்லாமதான் ஆட்சி அமைக்க முடியல. கருத்து ஆட்சி அமைப்பதற்கு இந்த 2 சீட்டு அவசியம் தேவை. ஆகவே அது முக்கியத்துவம் வருகிறது. ஆனால் அவர்களுக்கு நம் மீது இருக்கிற காழ்ப்புணர்வு எப்படியாவது விமர்சிக்க வேண்டும், எப்படியாவது விமர்சிக்க வேண்டும். ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. அதை நாம் ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை, சாதனையாக நினைக்கவில்லை. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுவிடப் போவதில்லை. இதனால் சாதிய வன்கொடுமைகள் உடனே நின்றுவிடப் போவதில்லை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இதுபோன்ற வன்கொடுமைகள் தொடரும். அதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே பொறுப்பு இல்லை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு தாவேக ஆட்சியில் இருக்கிற சூழலிலும் சரி, நாளைக்கு நாமே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த சமூக தீமைகள் என்பது உடனே நிறுத்திவிடாது, தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த ஆட்சிக்கு வக்காலத்து வாங்கும் நோக்கில் சொல்லுவதாக பலர் விமர்சிப்பார்கள். திமுக ஆட்சி காலத்திலும் இதை நான் சொன்னேன். அப்ப திமுக சொப்பு என்றார்கள், நம்மை பிடிக்காதவர்கள். முட்டுக் கொடுக்கிறார் திருமாவளவன் என்றார். யார் ஆட்சியில் இருந்தால் இது நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அணியிலே சேர்ந்தால் இன்னொரு அணியோடு உறவே கொள்ளக்கூடாது, நட்பே வைத்திருக்கக்கூடாது, நட்பு பாராட்டக்கூடாது, நட்பு இருப்பதாக கூட சொல்லக்கூடாது. சொன்னால் அது நம்பிக்கைக்கு எதிரானது, துரோகமானது. இப்படியெல்லாம் பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். விமர்சனம் செய்ய துணித்தால் எந்த கட்சியோடும் நாம் போராட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கிற ஒரு கட்சி. அப்படி என்றால் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றா என்ற கேள்வி வரலாம். அடிப்படை கொள்கையில் ஒன்று. ஆனால் ஒரு பிரச்சனையை கம்யூனிஸ்டுகள் அணுகுவது எப்படி, விடுதலை சிறுத்தைகள் அணுகுவது எப்படி என்று பார்க்கிற போது அதில் இடைவெளி இருக்கும், முரண்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே கொள்கை தலைவரை தான் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார், அண்ணா. ஆனால் ஏன் 2 கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று பகை பாராட்டுகின்றன? ஏன் ஒரு நீண்ட பகை களத்திலே இருக்கிறது?
அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் நடைமுறை அரசியலில் அணுகுமுறைகளில் வேறுபாடு. எனவே ஒரு கட்சி உருவாகிறது, அதிலிருந்து இன்னொரு கட்சி உருவாகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிட்ட காலம் வரை ஒரே கட்சியாக இருக்கிறது. பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. அதிலிருந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி உருவாகிறது. அவர்களுக்கிடையிலே கொள்கையின் அடிப்படையில் முரண்பாடு வருகிற காரணங்களால் புதிய கட்சிகள் கொண்டிருக்கிறது. கொள்கை அடிப்படையில் முரண்படுகிற போதும் இந்த மோதல்கள் வரலாம். செயல் நடைமுறை போன்றவற்றில் முரண்பாடுகள் வருகிற போதும் இந்த சிக்கல்கள் எழலாம். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு இயக்குவதுதான் அரசியல். இணைந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் இணைந்து செயல்படுவது, விலகி நிற்க வேண்டிய நேரத்தில் விலகி நிற்பது, ஆனாலும் மாறுட உறவை பேணி பாதுகாப்பது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா தத்துவங்களை விடவும் உலகின் தலை சிறந்த கோட்பாடு இது என்றால் மனித நேயம்தான் தலை சிறந்த கொள்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமாக போராடிக் கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கம். இது தேர்தல் வெற்றி தோல்விகளால் ஒருபோதும் பாதிக்கப்படாது. வெல்லுவதாலோ அல்லது தோற்று போவதனாலோ இந்த கட்சி ஒருபோதும் பின்னடைவை சந்திக்காது. இந்த கொள்கையில், இந்த கோட்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிற வரையில். அதனால்தான் நான் தலைவர்களை உருவாக்குகிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அதுதான். நீங்க உங்க வீடியோ யூஸ் ஆகும். திரும்பி திரும்பி நீங்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சோண்டு வாங்க. மங்கள நாளை மணமகன் அவர்கள் மணமகனுடைய நிலையிலே சூட்டுகிறார். மணமக்கள் 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 நடத்த வேண்டும், நல்லறமாக நடத்த வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல தேவையில்லை. அவர்களின் இல்லறம் வந்ததிலிருந்தே மைக்கு பெரிய பிரச்சனை தான். எப்போ அடிச்சுட்டே இருக்கு, பேச்சு பேச்சு இருக்கு. இந்த மைக்கை கொடுங்க.